வணக்கம், வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. தொடர்ந்து பொருளாதார வகுப்புகள் பார்த்துட்டு வர்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பு வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்றைய தலைப்பு என்ன வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஆங்கிலேயர் காலத்தில் இந்திய பொருளாதாரம். இது 11th புக்கில் இருக்குது. அடுத்த இன்னொரு டாபிக் பார்க்க போகிறோம், உலகமயமாக்கல். சரிங்களா? இது 10th புக்கில் இருக்குங்க. இந்த ரெண்டு பாடமே ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதை பற்றி தான் இந்த வகுப்பில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பொதுவாக ஆங்கிலேயர் வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம பொருளாதாரம் எப்படி இருந்தது? கிராம சார்ந்த பொருளாதாரமாக தான் இருந்தது. சரிங்களா? அந்த கிராம பொருளாதாரத்துக்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்? சுயசார்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியம். கிராம பொருளாதாரத்துக்கு இன்னொரு பேர் சுயசார்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். சுயசார்பு பொருளாதாரம்னு என்ன? தனக்கு தேவையான பொருட்களை நாமளே உற்பத்தி செஞ்சுக்கிறது தான் வந்து பிறரை வந்து சார்ந்து இருக்காமல் தமக்கு தேவையான பொருட்களை நாமளே உற்பத்தி செய்கிறதா என்ன சொல்கிறோம்? சுயசார்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்தது பாடத்துக்குள்ளே போய்க்கலாம். ஆங்கிலேயர் காலத்தில் இந்திய பொருளாதாரம் எப்படி இருந்தது? நம்ம இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியமாக நம்ம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு ஆங்கிலேயர் வந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்னாச்சுங்க, தொழிற்சாலைகள்லாம் உருவாக ஆரம்பிச்சதுங்க. சரிங்களா? அதாவது வந்து நம்ம நாட்டுக்கு வந்து வணிகம் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. வணிகம் பண்ணுற வர்றவங்க இந்தியாவை வந்து 200 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்களுடைய காலனி ஆதிக்கத்துக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? சரிங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆங்கிலேயர் காலத்தில் இந்திய பொருளாதாரம். சரியா? வாஸ்கோடகாமா இந்தியாவில் உள்ள கோழிக்கோட்டிற்கு மே 20, 1948 வந்ததுக்கு பின்னரே இந்தியாவிலிருந்து ஐரோப்பாவுடனான கடல் வாணிகம் வந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இந்தியாவுக்கான இது எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, இந்தியாவுக்கான கடல் வாணிகம் யார் வருகைக்கு அப்புறம் ஆரம்பிச்சது அப்படின்னா, சரிங்களா, யார் வருகைக்கு அப்புறம்? வாஸ்கோடகாமா வந்து வருகைக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கான ஐரோப்பாவான கடல் வாணிகம் வந்து ஆரம்பிச்சது. சரியா? கோழிக்கோட் அப்படிங்கிறது இன்றைய கேரளா பகுதி. சரிங்களா? எப்போ வந்தார்? மே 20, 1948 வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கார். சரி, இதில் நிறைய டிஎன்பிசி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இருக்கும். சரியா? அப்போ வாஸ்கோடகாமா இந்தியாவில் உள்ள கோழிக்கோட்டிற்கு மே 20, 1948 வந்ததுக்கு பின்னரே இந்தியாவிலிருந்து ஐரோப்பாவுடன் கடல் வாணிகம் வந்து ஆரம்பிச்சது. சரிங்களா? இது ஃபஸ்ட்டு 1 மார்க். சரிங்களா? அடுத்தது போர்ச்சுகீசியர்கள் 1510 கோவாவுடன் வணிகம் செய்தனர். சரியா? 1510 இது எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? 1510 வந்து கோவாவுடன் வணிகம் செய்தவர்கள் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். யாருங்க? போர்ச்சுகீசியர்கள் தான் வந்து 1510 கோவாவுடன் வந்து வணிகம் செய்தனர். இது செகண்ட் 1 மார்க். சரிங்களா? அதுக்கப்புறம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. சரிங்களா? 1601 கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டவுடன், அப்போ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி எப்போ ஆரம்பிக்கிறாங்க? இது ஒரு கொஸ்டினுங்க. சரிங்களா? 3வது கொஸ்டின். ஆங்கிலேயர்கள் இந்திய பெருங்கடல் வழி வாணிகத்தை தொடங்கினர். கடல்வழி வாணிகத்தை வந்து கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து தொடங்கியிருக்காங்க. எப்போ? 1601. சரியா? போர்ச்சுகீசியர்கள் கோவாவுடன் வணிகம் செய்தப்போ 1510. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அடுத்தது தாமஸ் ரோ. சரிங்களா? 1614 தாமஸ் ரோ ஜஹாங்கீரிடமிருந்து, நாம் ஏற்கனவே ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம், முகலாயர்களில் ஜஹாங்கீரிடமிருந்து தொழிற்சாலைகள் அமைக்க அனுமதி பெறுவதற்கு வெற்றி பெற்றதுடன் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளை வெகுவாக ஆக்கிரமிப்பு செய்தார். அப்போ தாமஸ்ரோ வந்து ஜஹாங்கீரை வந்து தொழிற்சாலை அமைக்க அனுமதி பெற்ற வருடம் எது? 1614. சரியா? இது ரொம்ப முக்கியமானது. சரியா? எப்போ அனுமதி பெற்ற எந்த வருடம் அப்படின்னா 1614. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான 1 மார்க்குங்க. அடுத்து பிளாசிப் போருக்கு 100 ஆண்டுகளுக்கு பின் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி இறுதியாக முடிவுக்கு வந்தது. நாம் ஏற்கனவே பார்த்துருக்குங்க. பிளாசிப் போர், பக்சார் போர். பிளாசிப் போர் வந்து 1757 ஜூன் 23. பக்சார் போர் வந்து 1764. சரியா? இந்த பிளாசிப் போர் பக்சா போர் ஆங்கிலேயருக்கும் வங்காள நவாப்புக்கும் இடைப்பட்ட போர் தான் வந்து பிளாசிப் போர், பக்சா போர். இதில் வந்து ஆங்கிலேயர் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வணிகம் பண்ணுறதுக்கான உரிமை பெற்று இந்தியாவில் வந்து அதுக்கப்புறம் நிறைய தொழிற்சாலைகள் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ இந்திய பொருளாதாரம், இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில்கள்லாம் வந்து நலிவடைஞ்சிடும். சரிங்களா? அப்போ பிளாசிப் போர், பக்சார் போருக்கு அப்புறம் தான் ஆங்கிலேயர் வந்து வணிகம் செய்யறதுக்கான ஃபர்ஸ்ட் அடித்தளமே விட்டுருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 100 ஆண்டுகளுக்கு பின் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி இறுதியாக முடிவடைஞ்சது. சரி, அதுக்கப்புறம் 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சிக்கு முடிவுக்கு வந்து நேரடியாக இங்கிலாந்து அரசினுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து போயிருக்கும். எப்படின்னா 1858ஆம் ஆண்டு, சரிங்களா, 1857 வந்து ஒரு புரட்சி நடந்திருக்கும். சரியா? அந்த புரட்சி விளைவாக என்ன பண்ணுவாங்க, இங்கிலாந்து அரசர் வந்து இங்கிலாந்து வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்களுடைய கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஆட்சியை வந்து பார்த்துட்டிங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சியை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு டைரெக்டாக இங்கிலாந்து அரசினுடைய ஆட்சி வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க. சரியா? அதுக்காக ஒரு சட்டம் ஏற்றுவாங்க, இந்திய அரசு சட்டம் 1858. சரியா?
அந்த சட்டம் இயற்றி நேரடியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கிலாந்து அரசனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இதை கான்செப்ட். அடுத்து 1857 ஆங்கில பாராளுமன்றம் இந்தியாவை ஆளும் அதிகாரத்தை கிழக்கிந்திய கம்பெனியிலிருந்து ஆங்கிலேயருக்கு மாற்றி ஒரு சட்டம் இயற்றியது. சரிங்களா, பார்த்துருக்கோம். கிழக்கிந்திய கம்பெனியிலிருந்து அதிகாரம் ஆங்கிலேயருக்கு மாற்றப்பட்ட போதும் இந்தியாவின் பொருளாதார நிலையை முழுவதுமாக மாற்றவில்லை. அப்படி கிழக்கிந்திய கம்பெனியிலிருந்து அதிகாரம் ஆங்கிலேயருக்கு மாற்றப்பட்ட போதும் இந்திய பொருளாதாரம் வந்து முழுமையாக மாறாமல் இருந்தது. சரிங்களா, அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா 1858 இந்திய அரசு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் பெற மற்றும் இந்த அரசு சட்டம் தான் இருந்திருக்கும். சரிங்களா, சரி, ஓகே. அப்போ இதில் முக்கியமான 1 மார்க்கெல்லாம் எது எப்போ வாஸ்கோ ட காமா வந்ததுக்கு அப்புறம் தான் ஐரோப்பாவுடன் வாணிகம் தொடங்குச்சு. எப்போ அப்படின்னா மே 20, 1948 வந்திருப்பாருங்க. சரியா, வாஸ்கோ ட காமா ரொம்ப முக்கியம். போர்ச்சுகீசியர்கள் கோவாவுடன் எப்போ வணிகம் செஞ்சாங்க? 1510. கிழக்கிந்திய கம்பெனி எப்போ ஆரம்பித்தாங்க? 1601. தாமஸ் ரோ ஜஹாங்கீரிடம் தொழிற்சாலை அமைக்க அனுமதி பெற்ற வருடம் 1614. பிளாசிப் போர் 1757, பக்சர் போர் 1764. இது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்திய அரசு சட்டம் ஆங்கிலேய பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டிருக்கும். எப்போனா 1858. சரிங்களா, இதுதாங்க இந்த இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, அப்போ எத்தனை பாயிண்ட் நான் பார்த்துருக்கோம்? சரிங்களா, மொத்தம் 5 பாயிண்ட் வந்து இதில் பார்த்துருக்கோம். சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வணிக மூலதன காலம். அதாவது வந்து பொருளாதார அறிஞர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆங்கிலேயர் கீழே இந்தியா இருந்த காலகட்டத்தை 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. என்ன காலம் அப்படின்னா வணிக மூலதன காலம், தொழில் மூலதன காலம், அப்புறம் நிதி மூலதன காலம் அப்படின்னு சொல்லிட்டு 3 காலமாக வந்து பிரிச்சிருக்காங்க. சரிங்களா, இது வருடங்கள் ரொம்ப முக்கியங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து வணிக மூலதன காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, பிளாக்ஸி போர், பக்சா போருக்கு அப்புறம் தான் ஆங்கிலேயர் இந்தியாவில் வந்து வணிகம் செய்ய ஆரம்பித்தாங்க, தொழிற்சாலைகள்லாம் நிறுவ ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியாவுடைய தொழில்கள் வந்து நலிவடைய ஆரம்பிச்சிருக்கும். சரிங்களா, அதுதான் வணிகம் செஞ்ச வர காலகட்டத்தை வணிக மூலதனம் காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 1757 1813 வரையிலான காலம் வணிக மூலதன காலமாகும். இது ரொம்ப முக்கியம். சரியா, 1757 1813 வரையிலான காலம் வணிக மூலதன காலம். கிழக்கிந்திய கம்பெனியின் முக்கிய நோக்கம் இந்திய மற்றும் கிழக்கிந்திய பொருட்களை ஒருவர் முற்றுரிமையாக வாணிகம் செய்வது லாபம் ஈட்டுவதாகும். முற்றுரிமைனா என்ன? ஒருவர் அங்காடியில் வந்து அவர் தான், சரிங்களா, அவர் தான் அந்த பொருளை விற்கணும், அவர் தான் அந்த லாபம் ஈட்டணும். சரிங்களா, மற்ற நிறுவனமெல்லாம் இயங்குது அப்படின்னா அவர்கிட்ட உரிமை பெற்று தான் வரணும். அதுதான் நம்ம முற்றுரிமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, அப்போது வணிக மூலதன காலம்னா 1757 1813 வரை காலம் வணிக மூலதன காலம். இவங்களுடைய நோக்கம் என்ன? முற்றுரிமையாக வந்து பொருட்களை வந்து வியாபாரம் செய்கிறது. சரியா, இந்த முற்றுரிமையை வியாபாரம் செஞ்சு யார் லாபம் அடைவா? யார் வந்து இந்த பொருட்களை வந்து எந்த நிறுவனம் விற்குதோ அவங்க தான் லாபம் அடைவாங்க. அப்போ ஆங்கிலேயருக்கு தான் இது வந்து பயன். சரிங்களா, அடுத்தது இக்காலகட்டத்தில் பிரிட்டனின் தொழில் மூலதனத்தை முன்னேற்ற இந்தியா ஒரு மிகப்பெரிய முக்கிய சுரண்டல் பிரதேசமாக கிழக்கிந்திய கம்பெனி கருதப்பட்டது. சரிங்களா, இது தெரிஞ்சுக்கங்க. 1750 மற்றும் 1760களில் வங்காளம், தென்னிந்தியாவும் கிழக்கிந்திய கம்பெனியின் ஒரு அரசியல் நெருக்கடிக்கு உள்ளான போதும் முற்றுரிமை வாணிகத்தின் அல்லது வாணிப நோக்கம் நிறைவேறியது. சரியா, இது ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கங்க. உபரிகளை இங்கிலாந்திற்கு கடத்துவதில் இந்நிர்வாகம் வெற்றி பெற்றது. இங்கே இருக்கக்கூடிய உபரிகளை வந்து இங்கிலாந்து கடத்துவதில் இந்த நிர்வாகம் வெற்றி பெற்றது. இந்திய தலைவர்கள் இப்பிரச்சனையை சுரண்டலுடன் ஒப்பிட்டனர். சரிங்களா, அடுத்தது எல்லாவற்றுக்கும் மேலாக இக்கம்பெனியின் அலுவலர்கள் அனைவரும் நேர்மையற்று ஊழல் நிறைந்தவர்களாக வந்து இருந்திருக்காங்க. சரிங்களா, அப்போ நம்மளுக்கு இது என்ன முக்கியமான விஷயம்? வணிக மூலதனம் காலம்னா எந்த இயர்? 1757 முதல் 1813 வரை காலம் வணிக மூலதன காலம். ஆங்கிலேயர் வந்து இந்தியாவில் வந்து வணிகத்துக்காக நம்மளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா, முற்றுரிமையாக வந்து இந்திய பொருட்களை வந்து கிழக்கிந்திய கம்பெனி ஒரு முற்றுமையாக வந்து வாணிபம் செய்து லாபம் ஈட்டுவது தான் இந்த வணிக மூலதன காலத்தில் முக்கியமான நோக்கமாக வச்சுருக்காங்க. சரிங்களா, இதை மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து தொழில் மூலதன காலம். சரிங்களா, 1813 முதல் 1858 இந்திய அரசு சட்டம். சரிங்களா, வரையிலான காலம் வந்து இந்திய சந்தையாக விளங்கியிருக்குது. சரியா, இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? தொழில் மூலதனம் காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, இந்த தொழில் மூலதன காலம்னா என்ன? இந்தியாவிலேருந்து இப்போ மூலப்பொருட்கள், இப்போ பருத்தி இருக்குது அப்படின்னா அது மூலப்பொருட்கள் நம்ம விவசாயம் வந்து எடுக்கிறோம். அந்த மூலப்பொருட்களை முடிவற்ற பொருட்களாக மாற்ற தொழிற்சாலைகள் அவங்க என்ன கொண்டு வர்றாங்க? இங்கிலாந்தில் கொண்டு போய் அந்த பொருட்களை எல்லாம் முடிவற்ற பொருட்களாக துணியாக நெய்து மறுபடியும் இங்கே கொண்டு வந்து அந்த பொருட்களை வந்து அதிக விலைக்கு விற்கிறது. சரிங்களா, தொழில் செய்கிறது அவங்க. சரிங்களா, அப்போ பிரிட்டிஷ் துணிமணிகள் சந்தையாக இந்தியா விளங்குகிறது. இந்தியாவிலிருந்து மலிவு விலையில் பெறப்பட்ட கச்சா பொருட்கள் இதுதான் மூலப்பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இங்கிலாந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு அதை வந்து முழுமை பெற்ற பொருட்களாக வந்து இந்தியாவுக்கு அதிக விலையில்
இறக்குமதி செய்யப்பட்டன. இவ்வாறு இந்தியர்கள் வஞ்சிக்கப்பட்டனர். இங்கிருந்தே கொண்டு போய் மூலப்பொருட்களை முடிவற்ற பொருட்களாக மாற்றி நம்மளுக்கே வந்து வியாபாரம் செய்கிறது. சரிங்களா, அதிகமான ரேட்டுக்குங்க. சரிங்களா, இந்தியாவின் பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் தூக்கி வீசப்பட்டன. சரியா, இதன் மூலம் வந்து கைவினை தொழில் வந்து நலிவடைஞ்சிருச்சு. சரிங்களா, அதை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது, அப்போ தொழில் மூலதன காலம்னு என்னது? இங்கே இருக்கிற மூலப்பொருட்களை அங்கே கொண்டு போய் விற்கிறது, விற்றுட்டு வந்து அங்கே இருக்கிற மூலப்பொருட்களை அங்கே கொண்டு போய் முடிவற்ற பொருட்களாக மாற்றி நம்மகிட்டே விற்கிறது. அப்போ இதனுடைய காலகட்டம் என்ன? 1813 முதல் 1858 வரையிலான சந்தையாக இந்தியா விளங்கியிருக்குது. அது தொழில் மூலதன காலம் அப்படிங்கிறோம். 1813 முதல் 1858 வரை. அடுத்தது நிதி மூலதன காலம். சரிங்களா, இந்த நிதி மூலதன காலம்னா என்னது? நம்மகிட்டயே டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இந்த ரயில்வே அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அஞ்சலகம் ஏற்படுத்துறது, முக்கியமாக அவங்களுக்கு தேவையெல்லாம் பூர்த்தி செய்கிறது. சரியா, என்னதான் பயனாக இருந்தாலும், என்னதான் இது வந்து நம்மளுக்கு பயன்பாடாக இருந்தாலும் நம்மகிட்டயே வந்து வரிகளை கலெக்ட் பண்ணிக்கிறதுங்க. சரிங்களா, இதுதான் என்ன சொல்கிறது? நிதி மூலதன காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வருடங்களில் சுதந்திரம் அடைந்த வரையிலான காலம் 3வது காலகட்டம் நிதி மூலதன காலமாகும். அதாவது வந்து 1858 1947 வரை இந்திய சுதந்திரம் அடைந்த காலகட்டம் வரை இருக்கக்கூடியதான் வந்து நிதி மூலதன காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இக்காலகட்டத்தில் வியாபார நிறுவனங்கள், செலாவணி, ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் மற்றும் சில மூலதன ஏற்றுமதிகளில் நிதி ஏகாபத்தியம் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த தொடங்கியது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா, அடுத்தது இங்கே பாருங்க, இந்திய மூலதனத்தை கொள்ளையடித்து இந்தியாவில் இருப்பு பாதை, நம்மகிட்ட வரியை கலெக்ட் பண்ணி இந்தியாவில் இருப்பு பாதை, சாலை வசதிகள், அஞ்சலகத்துறை, பாசனம், ஐரோப்பிய வங்கி முறை மற்றும் கல்வியில் குறிப்பிட்ட பகுதியில் பெரிய அளவில் முதலீடு செய்து பிரிட்டன் முடிவு செய்தது. இதனால் சில பயன்கள் விளைந்தன என்பது மறுக்க முடியாது. சரியா, பயன் இருந்தாலும் நம்மகிட்ட ஏகப்பட்ட வரிகளை கலெக்ட் பண்ணி அவன் பயன்படுத்திக்கிறான். பிரிட்டன் ரயில்வே கூட்டமைப்பு கொள்கையானது கற்பனை செய்ய முடியாத பொருளாதார பயனுள்ள கொள்கையாகும். சரிங்களா, இந்தியாவிலிருந்து வரி செலுத்துவோர் இருப்பு பாதை நிர்மாணத்திற்கு நிதி செலுத்த கட்டாயப்படுத்தப்பட்டனர். அப்போ வரி செலுத்திற்கு அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வரி கொடுக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்காங்க. 1858ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனி தனது அரசியல் அதிகாரத்தை பிரிட்டிஷாரிடமும் ஒப்படைச்சது. அதையும் நாம் பார்த்துருக்கோம். சரிங்களா, 1858ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனி, 1601 தோற்றுவிக்கப்பட்ட கிழக்கிந்திய கம்பெனி அதுக்கப்புறம் இங்கிலாந்து அரசனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் போயிருக்கும். 1858 இந்திய அரசு சட்டம் இயற்றி அவங்களை கட்டுப்பாட்டில் வந்து கொண்டு போயிருப்பாங்க. சரிங்களா, அப்போ இதில் என்ன? வணிக மூலதன காலம்னா என்ன? 1757 முதல் 1813. தொழில் மூலதன காலம்னா என்ன? 1813 முதல் 1858. நிதி மூலதன காலம் என்ன? 19ஆம் நூற்றாண்டு 1858 முதல் இந்திய சுதந்திரம் அடைந்த மட்டும். சரிங்களா, இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? இது அல்லாதுன்னு கூட கேட்கலாம். வணிக மூலதன காலம், தொழில் மூலதன காலம், நிதி மூலதன காலம், இப்போ 4வது பொருள் மூலதன காலம் அப்படின்னு கூட மாற்றி கொடுத்துட்டு கூட கேட்கலாம். சரிங்களா, அப்போ நாம் இதை முக்கியமாக படிச்சுக்கணும். சரிங்களா, இப்போ மூலதன இதை வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா, அடுத்தது உலகமயமாக்குதல். சரிங்களா, இதை பார்க்கலாம். உலகமயமாக்கலுடைய வரலாறு. ஃபஸ்ட்டு இந்த உலகமயமாக்குதல் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு முன்னாடி. ஃபஸ்ட்டு இந்த உலகமயமாக்குதல்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துருவோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு எல்பிஜி அப்படிங்கிற கான்செப்ட். சரி, அதில் நிறைய கிளாஸில் இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் அப்படிங்கிறது. சரி, 1991ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. நரசிம்மராவ் பிரதமர் காலகட்டத்தில் மன்மோகன் சிங் நிதி அமைச்சராக இருந்திருப்பார். சரியா, பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆண்டாக நம்ம சொல்லியிருப்போம். சரியா, இந்திய பொருளாதாரத்திலும் வந்து ஒரு உயர்ந்த மாற்றத்தில் வந்து ஒரு உயர்ந்த நிலையில் வந்து அடைஞ்சிருக்கும் 1991. சரிங்களா, இதில் வந்து ப்ரைவேடைசேஷன் அப்படின்னு என்ன? தனியார் மயமாக்குதல் அப்படிங்கிறது. சரிங்க, ப்ரைவேடைசேஷன் அப்படின்னா தனியார் மயமாக்குதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டத்தில் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள், இப்போ கவர்மெண்ட்டில் வந்து ஏதாவது துறை நஷ்டத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து தனியாருக்கு மாற்றுவது. சரியா, அதைத்தான் வந்து என்ன சொல்கிறோம்? ப்ரைவேடைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, ப்ரைவேடைசேஷன். அடுத்தது குளோபலைசேஷன் அப்படின்னா ஒரு வணிகத்தை வந்து உலக அளவில் கொண்டு செல்வது. சரிங்களா, ஒரு வணிகத்தை உலக அளவில் கொண்டு செல்வது. இப்போ நஷ்டத்தை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ சீனாவில் இருக்கிற பொருளை நாம் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அதுக்கு முக்கிய காரணம் என்னது? அதனுடைய வணிகம் வந்து உலக அளவில் கொண்டு செல்வது. அதை தான் வந்து குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அடுத்தது லிபரலைசேஷன் அப்படின்னா, இப்போ வந்து லிபரலைசேஷன் என்னது? தாராளமயமாக்குதல். சரியா, தனியார் மயமாக்குதல், உலகமயமாக்குதல், அதுக்கப்புறம் தாராளமயமாக்குதல், லிபரலைசேஷன். தொழில் தொடங்குவதற்கான கட்டுப்பாடுகளை வந்து முழுமையாக நீக்குவது அல்லது கட்டுப்படுத்துவது. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? லிபரலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, இதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
மறுபடியும் தொழில் கொள்கையில் இதை பற்றி பார்ப்போம். சரிங்களா? அப்போ குளோபலைசேஷன் அப்படிங்கிறது என்னது? ஒரு வணிகத்தை உலகளவில் செயல்படுமாறு கொண்டு செல்வது. எங்கேயோ இருக்கிற சீன பொருளை வந்து நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம்னா அதுக்கு காரணம் என்னங்க? குளோபலைசேஷன், உலகமயமாக்குதல் தான் ஒரு காரணம். சரிங்களா? அப்போ இதை நாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு உலகமயமாக்கலினுடைய வரலாறு. சரியா? உலகமயமாக்கல் என்ற சொல் பேராசிரியர் தியோடர் லெவிட் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முக்கியமானதுங்க. உலகமயமாக்கல் என்ற சொல்ல வந்து ஃபஸ்ட்டு பேராசிரியர் தியோடர் லெவிட் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த இதில் வந்து ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இது கேட்பாங்க. உலகமயமாக்கல் வரலாற்று பின்னணியில் 3 நிலைகளில் விவாதிக்கப்பட்டது. அப்போ 3 நிலைகளில் வந்து உலகமயமாக்கல் வந்து பிரிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. சரியா? தொன்மையான உலகமயமாக்கல், இடைப்பட்ட உலகமயமாக்கல், நவீன உலகமயமாக்குதல். சரிங்களா? இதை வந்து 3 வகையை பிரிக்கிறார். உலகமயமாக்கல் என்ற சொல்ல அறிமுகப்படுத்தியவர் தியோடர் லைட்டு. உலகமயமாக்கல் எத்தனை நிலையை பிரிக்கிறது? தொன்மையான உலகமயமாக்கல், இடைப்பட்ட உலகமயமாக்கல், நவீன உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லி 3 வகையை பிரிக்கிறோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு தொன்மையான உலகமயமாக்கல்னா என்னது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? சுமேரியா மற்றும் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு இடையேயான வர்த்தக உறவுகள் உலகமயமாக்கல் என்ற ஒரு வடிவத்தை 3ஆம் நூற்றாண்டிலேயே உருவாக்கியது என்று ஆண்ட்ரே குந்தர் ஃப்ராங்க் வந்து வாதிட்டார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? மிக பழமையான பேரரசு சுமேரிய பேரரசு மற்றும் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு இடையேயான வர்த்தக உடைய நாம் பார்த்துருக்கோம் இல்லையா? சிந்து சமவெளி வர்த்தகத்துக்கு வந்து லோத்தல் அப்படிங்கிற துறைமுகத்தை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? சுமேரிய மற்றும் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு இடையேயான வர்த்தக உறவுகள் உலகமயமாக்கல் என்ற வடிவத்தை 3ஆம் நூற்றாண்டிலேயே உருவாக்கியது என்று வாதிட்டவர் யார்? ஆண்ட்ரே குந்தர் ஃப்ராங்க் வந்து வாதிட்டார். ரொம்ப முக்கியமானது. உலகமயமாக்கப்பட்ட பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரத்தின் ஆரம்ப வடிவத்தை தொன்மையான உலகமயமாக்கல் என்று கிரேக்க காலத்தின் போது அழைக்கப்பட்டது. சரியா? அப்போ தொன்மையான உலகமயமாக்குதல் கிரேக்க காலத்திலேயே இருந்திருக்குங்க. சரியா? உலகமயமாக்கப்பட்ட பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரின் ஆரம்ப வடிவத்தை தொன்மையான உலகமயமாக்குதல் என்று கிரேக்க காலத்தின் போது அழைக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்தது ரோம் பேரரசு. ரோம்னா வந்து கிரேக்க பேரரசுங்க. சரியா? ரோம்னது கிரேக்க பேரரசு. சரிங்களா? ரோம்னா கிரேக்க பேரரசு மற்றும் பார்த்தியன் பேரரசு மற்றும் ஹான் வம்சம். சரிங்களா? ஹான் வம்சம் என்னது? சீன வம்சம் இடையேயான வர்த்தக தொடர்பை உலகமயமாக்கலுடைய ஆரம்ப வடிவம் கலாச்சாரத்தை மற்ற நாடுகளுக்கும் ஏற்றி செய்யப்படும் வழிகளாக வர்த்தக குழுக்கள் வந்து இருந்திருக்குது. அந்த காலத்திலேயே வந்து ரோம் பேரரசுக்கும் கிரேக்க பேரரசுக்கும் பார்த்திபன் பேரரசுக்கும் ஹான் வம்சத்துக்கும் இடையான வர்த்தக தொடர்பு இருந்திருக்குது. உலகமயமாக்கலின் ஆரம்ப வடிவம் கலாச்சாரத்தை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் வழிகளாக ஒரு வர்த்தக குழுக்கள் இருந்திருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போவே உலக நாடுகளுக்கு அதாவது வந்து வணிகம் வந்து இந்த நாடுகளுக்கு நடைபெற்றிருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. சரியா? இந்த பேரரசுகளுக்கு அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பேரரசுகளுக்கு இடையேயான வணிக உறவுகள் பட்டுச்சாலை சில்க் ரூட் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டுச்சாலைனா ஒன்றும் கிடையாதுங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பேரரசுகள் இருக்கு இல்லையா? ரோம் பேரரசு, பார்த்திபன் பேரரசு, ஹான் வம்சம். சரியா? இதிலெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பட்டுச்சாலையில் வந்து அந்த வணிகம் வந்து நடந்திருக்கு. அந்த சாலைக்கு வந்து பட்டுச்சாலை அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? கடல் வழியாகவும் வணிகம் நடந்திருக்கும். சரியா? சாலை வழியாகவும் வணிகம் வந்து நடந்திருக்கும். அந்த சாலைக்கு பேர் வந்து பட்டு சாலை. வணிகம் நடந்ததுனால அது முக்கியமான பேர் பட்டு சாலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? சில்க் ரூட். இஸ்லாமிய காலகட்டம் என்னது? முகலாயர்கள். சரியா? டெல்லி சுல்தான்கள் அந்த காலகட்டம் கூட உலகமயமாக்கலின் ஒரு முக்கிய ஆரம்ப கட்டமாக இருந்தது. சரியா? மங்கோலிய பேரரசின் வருகை மத்திய கிழக்கு மற்றும் சீனாவின் வர்த்தக மையங்களுக்கு உறுதியற்றதாக இருந்தாலும் பட்டுச்சாலை வழியாக பயணிக்க வசதியாக இருந்தது. சரிங்களா? இப்போ பார்த்தோம் இல்லைங்களா? அதை தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இந்த நவீனத்தின் முந்தைய காலகட்டத்திற்கு நடந்த உலக பரிமாற்றம் சில நேரங்களில் தொன்மையான உலகமயமாக்குதல் என அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இதுதான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. அப்போ தொன்மையான உலகமயமாக்கல் எந்த நூற்றாண்டு? 2 மற்றும் 3ஆம் நூற்றாண்டு. சரியா? சுமேரியா மற்றும் சிந்து நாகரிகத்துக்கு இடையான வர்த்தக உறவுகள் உலகமயமாக்கல் அப்படிங்கிற வடிவத்தை உருவாக்கின்னு சொன்னவர் யார்? ஆண்ட்ரே குந்தர் ஃப்ராங்க் வந்து வாதிட்டார். சரியா? அப்போ கிரேக்க காலத்திலேயே வந்து உலகமயமாக்கல் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் ரோம் பேரரசுக்கும் பார்த்தியன் பேரரசுக்கும் ஹான் வம்சத்துக்கும் இடையே வர்த்தக தொடர்பு இருந்திருக்குது. சரியா? இந்த பேரரசு கீழே வந்து வணிகம் வந்து பட்டுச்சாலையில் வந்து நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து சில்க் ரூட். சரியா? அந்த சாலை வழியாக நடந்ததுனால கடல் வழி வாணிகம், அதுக்கப்புறம் வந்து நிலவழி வாணிகம். சரிங்களா? அதுக்கப்புறம் இஸ்லாமியர் காலம் கூட உலகமயமாக்கல் ஒரு முக்கிய ஆரம்ப கட்டமாக இருந்துன்னு சொல்லிக்கிறாங்க. மூலாயர், டெல்லி சுல்தான்கள் அந்த காலகட்டத்தை சொல்கிறாங்க. மங்கோலிய பேரரசின் வருகை மத்திய கிழக்கு மற்றும் சீனாவின் வர்த்தக மையங்களுக்கு உறுதியற்றதாக இருந்தாலும் பட்டுச்சாலை வழியாக பயணிக்க வசதியாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க இதில் முக்கியமானது. சரிங்களா? அடுத்தது இடைப்பட்ட உலகமயமாக்கல் அப்படின்னா
இதனுடைய வருஷங்களில் நாம் என்ன சொல்கிறோம், 16ஆம் மற்றும் 17ஆம் நூற்றாண்டு. சரியா, 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம், இடைப்பட்ட உலகமயமாக்குதல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்னங்க, ஐரோப்பியர் வருகை தானுங்க இது இடைப்பட்ட உலகமயமாக்குதல். சரிங்களா, உலகமயமாக்கல் அடுத்த கட்டம் இடைப்பட்ட உலகமயமாக்குதல் ஆகும். 16ஆம் மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பிய பேரரசின் எழுச்சியால் முதலில் போர்ச்சுகீசியர்கள், ஸ்பானியர்கள், டச்சுக்காரர்கள் மற்றும் ஆங்கிலேயர் கடல்வழி வாணிகம் செய்தனர். சரியா, ஐரோப்பியர் வருகை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இடைப்பட்ட உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, உலகமயமாக்கல் 17ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் 1600 தனியார் வணிக நிறுவனம் போன்று உருவாக்கப்பட்டது. சரிங்களா, அதுவே முதல் பன்னாட்டு நிறுவனம் என அழைக்கப்பட்டது. மேலும் முதல் டச்சு கிழந்திய நிறுவனம் 1602 உருவாக்கப்பட்டு வாணிபம் நடைபெற்றது. அப்போது இதில் முக்கியமானது என்ன, முதல் டச்சு கிழக்கிந்திய நிறுவனம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, 1602 உருவாக்கப்பட்டு வாணிபம் நடைபெற்றிருக்குது. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, அப்போ இதில் நாம் என்ன நாம் வச்சுக்கணும், இடைப்பட்ட உலகமயமாக்கல் அப்படின்னா ஐரோப்பியல் வருகிறதே இடைப்பட்ட உலகமயமாக்குதல், இது ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டம் என்ன, 16ஆம் மற்றும் 17ஆம் நூற்றாண்டு. செகண்ட் 2 விஷயம் தெரிஞ்சுக்கங்க. 3 பார்த்துட்டிங்கன்னா டச்சு கிழக்கிந்திய நிறுவனம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, 1602 உருவாக்கப்பட்டு வாணிபம் நடைபெற்றது. சரிங்களா, இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது நவீன உலகமயமாக்கல்னா இப்போ நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா நவீன உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இப்போ தான் நாடு எல்லா நாடுகளுமே பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. வான்வழி போக்குவரத்து, கடல்வழி போக்குவரத்து, தரைவழி போக்குவரத்து, இந்த மூலியமாக வாணிபமெல்லாம் நடக்குது இல்லைங்களா. இதைத்தான் நம்ம நவீன உலகமயமாக்குதல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அவ்வளோதாங்க. சரிங்களா, இது எத்தனை நூற்றாண்டு நவீன உலகமயமாக்கல், 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டு. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், நவீன உலகமயமாக்கல் அப்படிங்கிறோம். 19ஆம் நூற்றாண்டில் உலகமயமாக்கல் நவீன வடிவத்தை நெருங்கியது. 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுக்கு இடையான நடைபெற்ற உலகமயமாக்கல் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகளை கொண்டிருந்தன. சரியா, அவை அந்த நூற்றாண்டுகளில் நடைபெற்ற உலகளாவிய வர்த்தக பொருளாதாரத்தில் மூலதனம் மற்றும் முதலீடு செய்யப்பட்டதும், 20ஆம் நூற்றாண்டில் வணிக உற்பத்தியில் அதிக பங்கினை பெற்றிருந்ததுடன் சேவைகள், வர்த்தகம் மற்றும் பன்னாட்டு நிறுவன உற்பத்தி வணிகத்தில் எழுச்சியுற்றதாகும். இதை ஜஸ்ட் படித்து தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா, அப்போ நவீன உலகமயமாக்குதல் என்ன, இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தை நவீன உலகமயமாக்குதல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இது தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா, அப்போ உலகமயமாக்குதல் அப்படிங்கிறது அவ்வளோதாங்க. சரிங்களா, அடுத்தது ஆரம்ப கால வர்த்தகர்கள். சரிங்களா, சரி, இதில் நம்ம என்னென்ன பார்த்தோம், உலகமயமாக்குதல்னா ஃபஸ்ட் அந்த சொல்ல அறிமுகப்படுத்தியவர் யார், உலகமயமாக்குதல் எத்தனை வகைகள், அப்போ தொன்மையான உலகமயமாக்குதல்னா என்ன, இடைப்பட்ட உலகமயமாக்குதல்னா என்ன, நவீன உலகமயமாக்குதல் என்னன்னு பார்த்துருக்கோம். அடுத்தது ஆரம்ப கால வர்த்தகர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். கிபி 1053 கலிங்க வர்த்தகர்கள். சரியா, ஒடிசா. சரியா, கலிங்கம்னா ஒடிசா. சரியா, சிவப்பு வண்ணக்கல் அலங்கார பொருட்களை வர்த்தகத்திற்கு கொண்டு வந்தனர். அப்போ இது ரொம்ப முக்கியம். சிவப்பு வண்ணக்கல் அலங்கார பொருட்களை வர்த்தகத்திற்கு கொண்டு வந்தவர்கள் யார், கலிங்க வர்த்தகர்கள். மேலும் ஆரம்ப நாட்களில் பருத்தி ஆடைகளை தென்கிழக்கு ஆசியாவுக்கு கொண்டு வந்து வர்த்தகம் செய்தனர். ஆரம்ப நாட்களில் பருத்தி ஆடைகளை தென்கிழக்கு ஆசியாவுக்கு கொண்டு வந்து வர்த்தகம் செஞ்சுருக்காங்க. சரிங்களா, முக்கியமாக பார்த்துக்குங்க. அடுத்தது ஐரோப்பிய வணிகர்கள். சரிங்களா, ஐரோப்பிய வணிகர்கள்னா யார், ஐரோப்பியர்கள். சரிங்களா, இதை நீங்கள் ஐஎன்எம்லையும் படிப்பீங்க. அந்த ஐரோப்பியர்களை பற்றி ப்ரீஃபாக அதில் படிப்பீங்க. ஐரோப்பிய வணிகர்கள் இந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு பல்வேறு ஐரோப்பிய நிறுவனங்கள் வருவதற்கு வர்த்தக நடவடிக்கைகள் காரணமாக இருந்தது. வாஸ்கோடகாமாவால் ஐரோப்பியாவிலிருந்து இந்தியாவுக்கு நன்னம்பிக்கை முனை வழியாக புதிய கடல் பாதை கண்டுபிடிக்கப்பட்டது. சரிங்களா, அப்போ நம்ம பார்த்துருப்போம் வாஸ்கோடகாமா எப்போ வந்திருப்பார், 1492 வந்திருப்பார்னு பார்த்துருப்போம். சரியா, இப்போ வாஸ்கோடகாமாவால் ஐரோப்பியாவின் இந்தியாவுக்கு நன்னம்பிக்கை முனை வழியாக புதிய கடல் பாதை கண்டுபிடிக்கப்பட்டது. அது நாகரிக உலகத்தின் மீது பல விளைவுகளை ஏற்படுத்தின்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்குங்க. சரி, ஏற்கனவே நான் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அடுத்தது போர்ச்சுகீசியர்கள். ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர், ஐரோப்பியர்களில் ஃபஸ்ட்டு வந்தவை யார், போர்ச்சுகீசியர்கள். சரிங்களா, வாஸ்கோடகாமாவின் தலைமையின் கீழ் போர்ச்சுகீசியர்கள் மே 1498 கள்ளிக்கோட்டைக்கு வாணிபத்திற்காக வந்தனர். வாஸ்கோடகாமாவால் போர்ச்சுகலுக்கு கொண்டு வந்த பொருட்களின் லாபமானது இந்தியா முழுவதும் பயணம் செய்த செலவை விட 60 மடங்காக இருந்திருக்குங்க. சரிங்களா, வாஸ்கோடகாமாவின் தலைமையின் கீழ் போர்ச்சுகீசியர்கள் மே 1498 கள்ளிக்கோட்டைக்கு வாணிபத்திற்காக வந்தனர். வாஸ்கோடகாமாவால் போர்ச்சுகலுக்கு கொண்டு வந்த பொருட்களின் லாபமானது இந்தியா முழுவதும் பயணம் செய்த செலவை விட 60 மடங்காக இருந்திருக்குதுங்க. சரிங்களா, இது தெரிஞ்சுக்கங்க. மேலும் வாஸ்கோடகாமா 1502 இரண்டாவது பயணம் மேற்கொண்டிருப்பாருங்க. சரியா, இந்தியாவில் கள்ளிக்கோட்டை, கொச்சின் மற்றும் கண்ணனூர்
ஆகிய இடங்களில் வர்த்தக நிறுவனங்கள் நிறுவுவதற்கு வழிவகுத்தது. ஆரம்பத்தில் இந்தியாவில் போர்ச்சுகீசிய தலைநகரமாக கொச்சின் இருந்திருக்குது. சரிங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இரண்டாவது தலைநகரமாக எது இருந்திருக்கு, கோவா. சரியா. இவங்க ஒவ்வொருத்தருக்கும் 2 தலைநகர் இருந்திருக்குங்க. ஐரோப்பியர் வருகையில் ஒவ்வொருத்தருக்கும் 2 தலைநகரம் இருக்குது. சரியா. ஆரம்பத்தில் இந்தியாவின் போர்ச்சுகீசியன் தலைநகரம் கொச்சின், அதுக்கப்புறம் கோவாவுக்கு மாற்றிருப்பாங்க. சரிங்களா. அப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, வாஸ்கோடகாமின் தலைமையில் போர்ச்சுகீசியர் வந்து 1498 வந்து கடல் வாணிபத்துக்கு வந்து வந்திருக்காங்க. சரிங்களா. அவங்களுடைய பொருளின் மதிப்பு வந்து இந்தியா முழுவதும் பயணம் செய்ததில் 60 மடங்காக இருந்திருக்குது. அப்போ செகண்டாக 1502 வந்து வந்திருக்காரு. சரிங்களா. இந்தியாவில் கள்ளிக்கோட்டை, கொச்சின் மற்றும் கனூர் ஆகிய இடங்களில் வர்த்தக நிறுவனங்களுக்கு வழிவகுத்தது. ஆரம்பத்தில் இந்தியாவின் போர்ச்சுகீஸ் தலைமையகமாக கொச்சின் இருந்தது. அப்போ கோவாவுக்கு வந்து மாற்றிருப்பாங்க. சரிங்களா. அப்போ இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்குங்க. சரிங்களா. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இது நான் பார்க்குறதே வந்து இந்த பாடத்தில் உலகமயமாக்குதலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன முக்கியம், இந்த ஐரோப்பியர் வருகையில் எது முக்கியமாக எக்கனாமிக்ஸில் எது வந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஐரோப்பிய வருகைகளை பற்றி நீங்கள் ஐஎம்டபிள் வந்து ப்ரீஃபாகவே படிப்பீங்க. சரிங்களா. அடுத்து டச்சுக்காரர்கள். அடுத்து வந்தவங்க யார், டச்சுக்காரர்கள். சரிங்களா. டச்சுக்காரர்கள் 1596 டச்சுக்காரர்கள் பல பயணம் மேற்கொண்டு டச்சு கிழக்கிந்திய நிறுவனத்தை 1602 உருவாக்கினார். நாம் பார்த்துருப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அட்மிரல் வான் டெர் ககேன் என்பவரால் டச்சு நிறுவனம் மசூலிப்பட்டினம், பெத்தஃபோலி நிஜாம்பட்டினம், சரிங்களா, அப்புறம் தேவனாம்பட்டினம் ஆகிய இடங்களில் நிறுவப்பட்டது. 3 இடங்கள் நிறுவிக்கிறாங்க. மசூலிப்பட்டினம், பெத்தஃபோலி, தேவனாம்பட்டினம் ஆகிய இடங்களில் வந்து நிறுவப்பட்டது. யாரால, அட்மிரல் வான் டெர் ககேன் என்பவரால் டச்சு நிறுவனம் மசூலிப்பட்டினம், பெத்தஃபோலி, அதுக்கப்புறம் தேவனாம்பட்டினம் ஆகிய இடங்களில் நிறுவப்பட்டது. ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சுக்குங்க. 1610ஆம் ஆண்டில் சந்திரகிரி ராஜாவுடன் சரியா பேச்சுவார்த்தை நடத்தி பழவேற்காடு என்னும் இடத்தில் மற்றொரு தொழிற்சாலையை வந்து நிர்வகிக்கிறாங்க. சரிங்களா. இது நாம் வச்சுக்கோங்க. சரிங்களா. அதாவது 1610 வந்து 10ஆம் ஆண்டில் சந்திரகிரி மன்னருடன் பேச்சுவார்த்தை நடத்தி பழவேற்காடு என்னும் இடத்தில் மற்றொரு தொழிற்சாலை வந்து நிர்வகிக்கிறாங்க. சரிங்களா. இண்டிகோ மற்றும் வங்காள கச்சாப்பட்டு போன்ற இதர பொருட்கள் டச்சுக்காரர்களால் ஏற்றுமதி செய்யப்பட்டது. இந்தியாவில் டச்சுக்காரரின் தலைமையிடமாக பழவேற்காடு இருந்தது. சரியா. இந்தியாவின் டச்சுக்காரர் தலைமையிடமாக பழவேற்காடு இருந்தது. அடுத்ததாக தலைநகரமாக எது இருந்திருக்கு அப்படின்னா நாகப்பட்டினத்துக்கு வந்து மாற்றிருப்பாங்க. டச்சுக்காரன் தலைநகரமாக நாகப்பட்டினம் வந்து இருந்திருக்கும். சரிங்களா. 2வது தலைநகரமாக. சரிங்களா. இதை தெரிஞ்சுக்கங்க. அது இதில் முக்கியமானது என்னது, டச்சுக்காரர்களை 1696 டச்சுக்காரர் பல பயணம் மேற்கொண்டு டச்சு கிழக்கு இந்திய நிறுவனத்தை 1602 வந்து நிறுவனாங்க. இது ரொம்ப முக்கியம். அட்மிரல் வான் டெர் ககேன் என்பவர் டச்சு நிறுவனம் மசூலிப்பட்டினம், பெத்தஃபோலி, தேவனாம்பட்டினம் ஆகிய இடங்கள் நிர்வகிக்கிறாருங்க. 1610 சந்திரகிரி ராஜாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பழவேற்காடு இடத்தில் மற்றொரு தொழிற்சாலை நிர்வகிக்கிறாங்க. இண்டிகோ மற்றும் வங்க கச்சாப்பட்டு போன்ற இதர பொருட்கள் டச்சுக்காரர்களால் ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. இந்தியாவில் டச்சுக்காரரின் தலைமையில பழவேற்காடு, பின்னாடி நாகப்பட்டினம் வந்து இருந்திருக்கு. சரிங்களா. இவ்வளோதான் இதில் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள். சரியா. இந்த ஐரோப்பியர் வருகையில் ஆங்கிலேயர்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா வணிகம் செய்த வந்தவியல் நம்ம மொத்தம் 200 வருஷங்கள் வந்து நம்மளை வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. சரிங்களா. அடுத்தது ஆங்கிலேயர்கள். டிசம்பர் 31, 1600 அன்று கிழக்கிந்திய கம்பெனி நிறுவனம் துவங்குவதற்கு எலிசபெத் ராணியால் பட்டயம் வழங்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியம். டிசம்பர் 31, 1600 அன்று கிழக்கிந்திய கம்பெனி நிறுவனம் துவங்குவதற்கு எலிசபெத் ராணி வந்து பட்டயம் வழங்கப்பட்டது. தென்கிழக்கு கடற்கரையில் ஆங்கிலேயர்கள் 1617 மசூலிப்பட்டினத்திலும் 1620 பழவேற்காடு வரையிலும் நிறுவனார்கள். சரிங்களா. நிறுவனம் வந்து நிரூபிக்கிறாங்க. தென்கிழக்கு கடற்கரையில் ஆங்கிலேயர்கள் 1617 மசூலிப்பட்டினத்திலும் 1626 பழவேற்காடிலும் வந்து நிரூபிக்கிறாங்க. சரிங்களா. கோல்கொண்டாவின் சுல்தான் ஆங்கிலேயருக்கு கோல்டன் ஃபயர்மேன் என்ற பட்டத்தை வழங்கி, இது ரொம்ப முக்கியங்க. கோல்கொண்டா சுல்தான் ஆங்கிலேயருக்கு வந்து கோல்டன் ஃபயர்மேன் என்ற பட்டத்தை வழங்கியிருக்காரு. யார் வழங்கி கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. சரியா. 1632 அவர்களை தங்கள் ராஜ்ய துறைமுகங்களில் இலவசமாக வர்த்தகம் செய்ய அனுமதி வழங்கியிருக்கிறார். சரியா. 6 கோல்கொண்டா சுல்தான். எனது கோல்கொண்டா சுல்தான் ஆங்கிலேயருக்கு கோல்டன் ஃபயர்மேன் என்ற பட்டத்தை வழங்கி 1632 அவர்கள் தங்கள் ராஜ்ய துறைமுகங்களில் இலவசமாக வர்த்தகம் செய்ய வந்து அனுமதி கொடுத்துருக்கார். சரிங்களா. அதை தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது 1639ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர் சென்னையில் ஒரு வலுவான நிறுவனம் கட்டப்பட்டது. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. ஆங்கிலேயர் கட்டப்பட்ட முதல் கோட்டை இதுதான். அழைக்கப்பட்டது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என அழைக்கப்பட்டது. சோழமண்டல கடற்கரையில் உள்ள மசூலிப்பட்டினம் விரைவில் ஆங்கிலேயர் குடியேற்றத்தின் தலைமையகமாக இருந்தது. சரியா. ஃபஸ்ட்டு வந்து சூரத் தான் வந்து ஃபஸ்ட்டு தலைநகரமாக இருந்திருக்குங்க. சரியா. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மசூலிப்பட்டினம்
சரியா. இந்த மசூலிப்பட்டினம் வந்து 2வது தலைநகரமாக வந்து மாற்றிருப்பாங்க. சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். இது ரெண்டு முக்கியம். கிழக்கிந்திய நிறுவனம் துவங்குவதற்கு எலிசபெத் ராணி பட்டம் எப்போ கொடுத்தாங்க? டிசம்பர் 31, 1600. சரிங்களா. தென்கிழக்கு கடற்கரையில் ஆங்கிலேயர்கள் 1611 மசூலிப்பட்டினத்திலும் 1620 பழவேட்காலும் வந்து வணிக நிறுவனம் வந்து அமைச்சிருக்காங்க. கோல்டன் ஃபயர்மேன் பட்டம் யார் கொடுத்தா ஆங்கிலேயருக்கு? கோல்கொண்டா சுல்தான் ஆங்கிலேயருக்கு கோல்டன் ஃபயர்மேன் என்ற பட்டத்தை வழங்குறாரு. சரியா. அவர்கள் வந்து 1632 தங்கள் ராஜ்யங்களை துறைமுகங்களை இலவசமாக வர்த்தகம் செய்யறதுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார். சரிங்களா. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் கட்டப்பட்ட கோட்டை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. சரிங்களா, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் இது முக்கியம். அடுத்து டேனிஷ்காரர்கள். அதுக்கப்புறம் ஆங்கிலேயருடைய ஃபர்ஸ்ட் தலைநகரமாக சூரத் இருந்திருக்கும். செகண்ட் வந்து மசூலிப்பட்டினத்துக்கு வந்து மாற்றிருப்பாங்க. சரிங்க. அடுத்தது வந்து டேனிஷ்காரர்கள். அடுத்ததாக வருகை தந்தவர் யார்? டேனிஷ்காரர்கள். 1616 ஆண்டில் இந்தியாவுக்கு வருகை புரிந்த டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் ஒன்றை உருவாக்கினர். இது ரொம்ப முக்கியம். டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் எப்போ உருவாக்கப்பட்டது? 1616. 1620 ஆண்டில் இந்தியாவில் டேனிஷ் குடியேற்றங்களால் ட்ரங்குபார், சரியா, அது தரங்கம்பாடி அப்படின்னு சொல்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்குது, தலைமையிடமாக நிறுவப்பட்டது. ஃபஸ்ட்டு தரங்கம்பாடி தான் ஃபஸ்ட்டு தலைமையிடமாக இருந்திருக்கும். சரியா. அதுக்கப்புறம் வங்காளம் செராம்பூர் வந்து 2வது தலைநகரம். வங்காளம் செராம்பூர் இது வந்து 2வது தலைநகரமாக இருந்திருக்கும். சரியா. அப்போ டேனிஷ்காரில் முக்கியம் எது? டேனிஷ்காரர்கள் 1616 ஆண்டில் இந்தியாவுக்கு வருகை புரிந்த டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் ஒன்றை உருவாக்கியிருக்காங்க. எப்போ? 1616. 1620 டேனிஷ் குடியேற்றங்களால் ட்ரங்குபார், சரியா, தரங்கம்பாடி தமிழ்நாடு தலைமையிடமாக அறிவிக்கப்பட்டது. 2வது தலைநகரம் வந்து வங்காளத்தில் வந்து செராம்பூர். சரியா, இது தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது பிரெஞ்சுக்காரர்கள். கடைசியாக வருகை புரிஞ்சவங்க யாருங்க? பிரெஞ்சுக்காரர்கள் தான் வந்து வருகை புரிஞ்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள், கடைசியாக வந்து யார்? பிரெஞ்சுக்காரர்கள். இந்தியாவுக்கு பிரெஞ்சுக்காரர்கள் 1668 ஆண்டில் கோல்கொண்டா சுல்தானின் அனுமதி பெற்று முதல் பிரெஞ்சு தொழிற்சாலையை வந்து நிறுவிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பிரெஞ்சு தொழிற்சாலை 1668 நிறுவிக்கிறாங்க. 1693 ஆண்டு டச்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியை கைப்பற்றி மீண்டும் பிரெஞ்சுக்காரரிடம் ஒப்படைத்தனர். ஆங்கிலேயரிடமிருந்து டச்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியை கைப்பற்றிட்டு மீண்டும் பிரெஞ்சுக்காரன் வந்து ஒப்படைச்சிட்டாங்க. அப்போ பிரெஞ்சுக்காரனுடைய தலைமையிடமாக இருந்து பாண்டிச்சேரி வந்து இருந்திருக்கும். சரிங்களா. அப்போ இதில் முக்கியமானது என்ன? சரிங்களா, இங்கே பாருங்கள். 1710 பாண்டிச்சேரி பிரெஞ்சுக்காரனுடைய தலைமையிடமாக மாறிட்டு. இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. அப்போ இதில் என்ன? இந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்கள் 1668 கோல்கொண்டா சுல்தானின் அனுமதி பெற்று முதல் பிரெஞ்சாலை தொழிற்சாலையை நிறுவிக்கிறாங்க. 1693 ஆண்டில் டச்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியை கைப்பற்றி மீண்டும் பிரெஞ்சுக்காரரிடமிருந்து ஒப்படைச்சிடுறாங்க. ஆங்கிலேயரிடமிருந்து டச்சுக்காரர்கள் கைப்பற்றி மீண்டும் பாண்டிச்சேரி பிரெஞ்சுக்காரர்களது ஒப்படைச்சிடுறாங்க. 1710 பாண்டிச்சேரி பிரெஞ்சுக்காரனுடைய தலைமையிடம் மாறிடுச்சு. அவ்வளோதாங்க. சரியா. அப்போ பிரெஞ்சுக்காரனுடைய ஃபஸ்ட்டு தலைநகரமாக எது இருந்திருக்கும்? சூரத் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த தலைநகரமாக எது இருந்திருக்கும்? மசூலிப்பட்டினம் வந்து இருந்திருக்கும். சரிங்களா. ஒவ்வொருத்தருக்கும் இதுக்கு வந்து 2 தலைநகரமாக இருந்திருக்குங்க. சரிங்களா, அதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா. இதுக்கும் கூட ஷார்ட்கட் இருக்குங்க. ஐரோப்பியர் வருகைக்கும் கூட ஃபஸ்ட்டு யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் இருக்கும். சரிங்களா. அது என்ன? ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர் வந்திருப்பாங்க, செகண்ட் டச்சுக்காரர்கள், அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் டேனிஷ்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக நாம் வச்சுக்கலாங்கன்னா போடா, சரிங்களா, போடா, சரியா. ஃபஸ்ட்டு போடா அப்படின்னு என்னது? போர்ச்சுகீசியர்கள். டா அப்படின்னா டச்சுக்காரர்கள். போடா அப்படின்னா வந்து ஆங்கிலேயர்கள். சரியா. போடா டே பிரெஞ்சுக்காரா, டே அப்படின்னா டேனிஷ்காரர்கள், அப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள். சரிங்களா. சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? போடா டே அது பி. சரியா. போடா அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள், அப்புறம் டச்சுக்காரர்கள், அப்புறம் ஆங்கிலேயர்கள், அப்புறம் டேனிஷ்காரர்கள், அப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள். போடா டே பிரெஞ்சுக்காரா அப்படிங்கிறது இதுக்கான ஷார்ட்கட். இது சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. இது ஐஎன்எம்ல நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக படிப்பீங்க. சரிங்களா. நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக என்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அதை நான் பார்த்துருக்கோம். சரிங்களா. சரிங்க. அதோட உலகமயமாக்குதல் அப்படிங்கிற டாபிக் வந்து நான் முக்கியமாக பார்த்துட்டோம். சரிங்களா. அடுத்தது நாம் என்ன பார்க்கோம் அப்படின்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது? 1986. நுகர்வோர்னா என்ன? ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்தக்கூடியவர் தான் நம்ம நுகர்வோர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா. இந்திய நாடாளுமன்றத்தால் 1986 ஆண்டில் நுகர்வோர் நலனை பாதுகாக்கும் பொருட்டு இயற்றப்பட்ட சட்டம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறது. நுகர்வோரின் குறைகளை தீர்ப்பதற்காக நுகர்வோர் கவுன்சில் மற்றும் பிற அதிகாரிகள் நுகர்வோர் தொடர்புடையவர்களோடு நுகர்வோருக்கு உதவும் வகையில் உள்ளது. இச்சட்டம் 1986 பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது. 1986 டிசம்பர் 24 வந்து நிறைவு பெற்றிருப்பாங்க. சரியா. இதை இந்திய நுகர்வோர் தினம் அப்படின்னு சொல்கிறோம்.
அப்போ டிசம்பர் 24 என்ன தினம்னு சொல்கிறோம்? இந்திய நுகர்வோர் தினம் அப்படின்னு சொல்கிறோம். இது தெரிஞ்சுக்கணும். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது 1986 வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இதை தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியம். அப்போ நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை யார்? ரால்ஃப் நாடார். சரியா? நுகர்வோர் இயக்கத்தின் தந்தைன்னு யாரை சொல்கிறோம்? ரால்ஃப் நாடார் அப்படிங்கிறது தான் நான் என்ன சொல்கிறோம்? நுகர்வோர் இயக்கத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆண்டு அப்படின்னா 2019. சரிங்களா? 2019 2020 தான் வந்து இது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். சரிங்களா? சரி, இந்தியாவில் பாராளுமன்றத்தால் ஆகஸ்ட் 2029 ஆண்டு ஒரு மைல்கல் என்று அழைக்கப்படும் நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா 2019 வந்து நிறைவேற்றப்பட்டது. இந்த நவீன தொழில்நுட்ப காலத்தில் நுகர்வோரின் குறைகளை குறித்த நேரத்திலும் பயனுள்ள நிர்வாகத்தையும் நியாயமான தீர்வையும் வழங்குவதை நோக்கமாக கொண்டது புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மத்திய அரசு அறிவிக்கும் தேதியில். சரிங்களா? அப்போ இதில் வந்து நாம் என்ன வச்சோம்? புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது 2019, நடைமுறைக்கு வந்து 2020. சரிங்களா? அப்போ 3 விஷயங்கள் நம்ம முக்கியமாக வந்து இதில் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது 1986. சரிங்களா? இது எப்போனா இப்போ நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டது 1986 டிசம்பர் 24. இதுதான் நம்ம நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் மகா சாசனம் அப்படின்னு சொல்கிறோம். இந்திய நுகர்வோர் தினம்னா டிசம்பர் 24 நாம் வச்சுக்கணும். புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது 2019, நடைமுறைக்கு வந்து 2020 கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இதே நாம் வச்சுக்கணும். சரிங்களா? இந்த சட்டங்கள்லாம் ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம்னா 1986, சட்ட அளவீட்டு சட்டம்னா 2009. இந்த சட்ட அளவீட்டு சட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பொருட்களுக்கான எடைகள் இதையெல்லாம் வந்து துல்லியமாக அளவிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதா சட்ட அளவீட்டு சட்டம் 2009. இந்திய தர நிர்ணய பணியகம் அப்படிங்கிறது 1986. இது தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குங்க. என்னுடைய தலைமையகம் எங்கே இருக்குது? புதுடெல்லியில் இருக்குது. இந்த சரிங்களா? இது வந்து குவாலிட்டியான பொருட்கள், தரமான பொருட்கள் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது இந்திய தர நிர்ணய பணியகம் 1986. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் நாம் ஏற்கனவே பசுமை புரட்சியில் நாம் பார்த்துருக்கோம் 1955. கருப்பு சந்தைப்படுத்தல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் பராமரிப்பு சட்டம், கள்ளச்சந்தையில் பொருட்கள் விற்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய சட்டம் எப்போனா 1980. சரி, ரொம்ப முக்கியம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, சட்ட அளவீட்டு சட்டம் 2009, இந்திய தர நிர்ணய பணியகம் 1986. சரிங்களா? அதுக்கப்புறம் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1985, கருப்பு சந்தைப்படுத்தல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு சட்டம் 1980. ரொம்ப முக்கியமான சட்டங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதில் என்ன பார்த்துட்டிங்கன்னா இந்திய நுகர்வோர் தினம் அப்படின்னா டிசம்பர் 24. சரியா? உலக நுகர்வோர் தினம் அப்படின்னா உலக நுகர்வோர் தினம். சரியா? உலக நுகர்வோர் தினம் அப்படின்னா மார்ச் 15. இந்திய நுகர்வோர் தினம் அப்படின்னா டிசம்பர் 24. உலக நுகர்வோர் தினம்னா மார்ச் 15. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா 1962. சரியா? 1962 பார்த்தீங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு அதாவது வந்து நுகர்வோர் உரிமை பற்றிய அறிக்கை வந்து பார்த்துட்டிங்கன்னா அமெரிக்க பாராளுமன்றத்தில் வந்து தாக்கல் செஞ்சுருப்பாங்க. சரிங்களா? அதாவது வந்து 1962 நுகர்வோர் உரிமைகள் பற்றிய அறிக்கை வந்து 1962 மார்ச் 15. சரிங்களா? நுகர்வோர் உரிமை பற்றிய அறிக்கை வந்து அமெரிக்க பாராளுமன்றத்தில் வந்து தாக்கல் செஞ்சுருப்பாங்க. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மார்ச் 15 உலக நுகர்வோர் தினம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ இந்திய நுகர்வோர் தினம்னா டிசம்பர் 24, உலக நுகர்வோர்னா மார்ச் 15. அப்போது அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் யாருன்னா ஜான் எஃப் கென்னடி தான் வந்து அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்திருப்பார். சரியா? அப்போ உலக நுகர்வோர் தினம் மார்ச் 15. அதாவது வந்து நுகர்வோர் உரிமை பற்றிய அறிக்கை அமெரிக்க பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது மார்ச் 15. அப்போ மார்ச் 15 உலக நுகர்வோர் தினமாக சொல்கிறோம். இதை தெரிஞ்சுக்கணும். இந்த சட்டங்கள் ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. சரிங்களா? இப்போ சரிங்களா? இதோட நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், முக்கியமான சட்டங்கள்லாம் பார்த்துருக்குங்க. சரிங்களா? அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு வருமான வரித்துறை செலுத்துவோருக்காக ஏப்ரல் 26, 2026 கர்சாதி. சரியா? கர்சாதி என்ற புதிய ஏஐ பயன்பாட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்சாதி என்ற ஏஐ பயன்பாட்டை உருவாக்கியது சரி எந்த அமைப்புன்னு கூட கேட்கலாம். சரிங்களா? வருமான வரித்துறை வந்து உருவாக்கியிருக்குது. சரிங்களா? இது வந்து 2026 வந்து நடைமுறைக்கு வருது. இந்த வருமான வரி தகவல் தொடர்பான எல்லா தகவலையும் வந்து இது கொடுக்குங்க. சரிங்களா? இது வருமான வரி தாக்கல் செய்யும் போர்ட்டலில் 24 மணி நேரம் வந்து நம்மளுக்கு சேவையை கிடைக்குது. சரிங்களா? சரி, அடுத்தது
சேவையாக கிடைக்கிறது. வரி தொடர்பான கேள்விகள், சரிங்களா, வரி தொடர்பான கேள்விகள். ஐடிஆர், சரி, ஐடிஆர்னு என்னது, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். தாக்கல் மற்றும் பணம் திரும்ப பெறுதல், ரீஃபண்ட் பிரச்சனைகள் உடனுக்குடன் பதிலளிக்கும். சரியா, அப்போ இதில் பொதுவாக நம்ம என்ன செஞ்சோம், கர்சாதி அப்படிங்கிற ஆப்பை வந்து தொடங்கின அமைப்பு இது வருமான வரித்துறை. ஏப்ரல் 2020 வந்து தொடங்கியிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது சைபர் குற்றங்கள் மற்றும் போலி டிஜிட்டல் கைது மோசடிகளை வந்து தடுக்க சிபிஐ அபய் என்ற ஏஐ பயன்பாட்டு வசதியை வந்து ஏப்ரல் 2020 வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க. சரியா, அபய் என்ற ஏஐ பயன்பாட்டை வந்து ஆறு அறிமுகப்படுத்தினா சிபிஐ வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எதுக்கு, சைபர் குற்றங்கள் மற்றும் போலி டிஜிட்டல் கைது மோசடியை தடுக்கிறதுக்காக அபய் என்ற ஏஐ சாட்பாட் வசதியை வந்து ஏப்ரல் 2020 வந்து சிபிஐ வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. என்னது, அபய் என்ற ஏஐ சாட்பாட் வசதி. சரியா, இது முக்கியமானது, பார்த்துக்குங்க. அடுத்து சமீபத்தில் அம்பேத்கருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பிறந்த நாளான ஏப்ரல் 14, 2022ஆம் ஆண்டு சமத்துவ நாளாக வந்து அறிவித்தாங்க. சரியா, ஏப்ரல் 14ஆம் தேதி சமத்துவ நாளாக வந்து அறிவித்தாங்க. சரியா, எப்போ அறிவித்தாங்க, 2022 தான் வந்து அறிவித்தாங்க. சரிங்களா, ஸ்டாலின் வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து அறிவிச்சிருப்பார். சரியா, இப்போ சமீபத்தில் முடிந்த அம்பேத்கருடைய பிறந்தநாள் எது அப்படின்னா 136வது வந்து பிறந்தநாள். சரிங்களா, இதை நாம் வச்சுக்கோங்க. சரிங்களா, சமீபத்தில் ஏப்ரல் 14, 2026. சரிங்களா, ஏப்ரல் 14, 2026 முடிஞ்ச அம்பேத்கருடைய பிறந்தநாள் வந்து 136வது பிறந்தநாள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அம்பேத்கருடைய பிறந்த நாளை தான் சமத்துவ நாளாக வந்து அறிவித்தாங்க. அது எப்போ அறிவிச்சாங்கன்னா 2022. அதே வந்து நான் வச்சுங்க. சரிங்களா, அடுத்தது மிஷன் மித்ரா என்பது முக்கியமான இஸ்ரோவினுடைய விண்வெளி ஆராய்ச்சியுடன் தொடர்புடையது. இது ரொம்ப முக்கியமானது. மிஷன் மித்ரா திட்டம் அப்படிங்கிறது விண்வெளி ஆராய்ச்சியினுடைய தொடர்புடைய திட்டம் தான். சரிங்களா, இது என்ன மிஷன் மித்ரா திட்டம் அப்படின்னா விண்வெளி வீரர்களை வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சரியா விண்வெளி பயணத்துக்கு தயாராக நோக்கமாக கொண்டு தான் வந்து இந்த திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது வந்து மிஷன் மித்ரா திட்டம் அப்படிங்கிறது விண்வெளியுடன் தொடர்புடையது. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், இந்த திட்டம் எதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா விண்வெளி வீரர்களை வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் விண்வெளி பயணத்துக்கு தயாராகுவதை வந்து நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா, இது தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா, அடுத்தது உத்தியமி மித்ரா. சரியா, உத்தியமி மித்ரா அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிலுக்கு எம்எஸ்எம்இ பார்த்தோம் இல்லைங்களா, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் கடன் மற்றும் நிதி சேவையில் கிடைப்பதை எளிதாக்கும் ஒரு டிஜிட்டல் தளம். இது உத்தியமி மித்ரா அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்பி அந்த வங்கியால் வந்து தொடங்கப்பட்டது. சரிங்களா, இது வந்து தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா, அப்போது உத்தியமி மித்ரா அப்படிங்கிறது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிலுக்கு கடன் நிதி சேவைக்காக கிடைப்பதை ஒரு எளிதாக்கும் ஒரு டிஜிட்டல் தளம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அப்போ இது ரொம்ப முக்கியமானது. இதில் என்ன பார்த்தோம், வருமான வரித்துறை வந்து கர்சாதி அப்படிங்கிற ஏஐ பயன்பாட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. சைபர் குற்றங்களை தெரிவிக்க சிபிஐ வந்து அபய் என்ற ஏஐ சாஃப்ட்வேர் வசதியை உருவாக்கியிருக்காங்க. சமீபத்தில் முடிந்த அம்பேத்கர் பிறந்தநாள் 136வது பிறந்தநாள் ஏப்ரல் 14ஆம் தேதி வந்து சமத்துவ நாளாக சொல்கிறோம். அது எப்போ அறிவிச்சாங்கன்னா 2022. மிஷன் மித்ரா திட்டம் வந்து விண்வெளி ஆராய்ச்சியுடன் தொடர்புடையது. உத்தியமி மித்ரா அப்படி வந்து சிறு குறு நடுத்தரவங்களுக்கு வந்து நிதி சேவையில் கிடைப்பது எளிதாக்கும் ஒரு டிஜிட்டல் தளம். சரிங்களா, இதை வந்து தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே கேள்வி பல பதில்கள். அதாவது வந்து இந்த ஒரு இயர் இருக்கும், அதில் வந்து பல ஈவெண்ட் வந்து நடந்திருக்கும். சரிங்களா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரியா, அதை வந்து நம்ம தொகுப்பாக கொடுத்துருக்கோம். சரிங்களா, இப்போ 1955 எடுத்துட்டிங்கன்னா அதில் முக்கியமாக நடந்த நிகழ்வுகள் எது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். 1955 இந்திய குடியுரிமை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. சரி, இது நம்ம படிச்சிருப்போம். 1955 இந்து திருமண சட்டம் கொண்டு வரப்பட்டது 1955. 1955 அத்தியாவசிய பொருட்கள் சட்டம். சரிங்களா, இது நிறைய ட்ரிப் நம்ம பார்த்துட்டோம். அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் கொண்டு வரப்பட்டது 1955. 1955 விஸ்வேஸ்வரய்யா பாரத ரத்னா விருது சரியா கொடுக்கப்பட்டது 1955. இவர் பிறந்த தினம் செப்டம்பர் 15 தான் நம்ம பொறியாளர் தினம் அப்படின்னு சொல்கிறோம். இவர் எங்கே படித்தோம், 5 திட்டங்களில் படிச்சிருப்போம். சரியா, இந்தியாவுக்கான ஃபஸ்ட்டு திட்டமிடுதல் வேண்டும் அப்படின்னு சுதந்திரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருப்பார். சரிங்களா, அவர் சொல்லியிருப்பார். சரியா, இவரோட நூல் எழுதியிருப்பார். என்ன, அதை பார்த்துருப்போம்ல, 1934ஆம் ஆண்டு இந்தியாவின் திட்டமிட்ட பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிற நூலை வந்து 1934 வந்து எழுதியிருப்பார். சரிங்களா, இவர் வந்து ஒரு பொறியாளர். சரியா, இந்த கிருஷ்ணசாகர் அணை இருக்கு இல்லைங்களா, அது வந்து இவருடைய திட்டத்தின் மூலியமாக கட்டியிருப்பாங்க. சரிங்களா, அப்போ 1955ஆம் ஆண்டு விஸ்வேஸ்வராவுக்கு பாரத ரத்னா விருது கிடச்சிருக்கும். இவருடைய பிறந்த நாள் செப்டம்பர் 15 பொறியாளர் தினமாக சொல்கிறோம். சரிங்களா, அதை நாம் பார்த்துருக்கோம். அடுத்தது 1955 ஜூலை 1
எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. சரியா, நம்ம ஏற்கனவே ஆர்பிஐயில் வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா, 3 வங்கிகள் இணைஞ்சு தான் வந்து வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கி, இந்த 3 வங்கியில் இணைஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1955 ஜூலை 1 தான் வந்து எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும். அது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது 1955 வந்து ஐசிஐசி பேங்க் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். இது 1955 வந்து ஐசிஐசி பேங்க் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1955 வந்து தமிழில் முதல் சாகித்ய அகாடமி விருது ராபி சேத்துப்பிள்ளை நூலான தமிழ் இன்பத்துக்கு வந்து கிடைச்சிருக்கும். சரியா, தமிழில் முதல் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னா ராபி சேத்துப்பிள்ளை. எந்த நூல்னா தமிழ் இன்பம். 1955 வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜவஹர்லால் நேருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 1955 தமிழ்நாடு குத்தகைக்காரர்கள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இதே நாம் பார்த்துருக்கோம். நில சீர்திருத்த முறைகள் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்த்துருப்போம். தமிழ்நாடு குத்தகைக்காரர்கள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது 1955. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 1955 தான் ஈரோடு பவானிசாகர் அணை கட்டி முடிக்கப்பட்டது. இது 1948 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்தது 1955 தாங்க. கான்கிரீட் இல்லாமல் முற்றிலும் மண்ணால் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அணை அப்படின்னு சொல்லலாம். கான்கிரீட் இல்லாமல் முற்றிலும் மண்ணால் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அணை தான் பவானிசாகர் டேம். இது கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்தது 1955. சரிங்களா, அடுத்தது தீண்டாமை ஒழிப்பு சட்டம். தீண்டாமை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது 1955. இதனுடைய விதி என்னது? விதி வந்து 17. இது பாலிட்டியில் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா. அடுத்து 1955 ஆண்டு பாண்டுங் மாநாடு வந்து இந்தோனேஷியாவில் வந்து நடைபெற்றிருக்கும். இது 10th ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து பாலிட்டியில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இப்போ பாண்டுங் மாநாடு நடைபெற்றது இந்தோனேஷியாவில் வந்து நடைபெற்றிருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் அணிசேரா இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் முக்கிய காரணம் வந்து பாண்டுங் மாநாடு. அணிசேரா இயக்கம் என்ற சொல்லி ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தியவர் யார்? வி.கே. கிருஷ்ணமேனன் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். இந்த பாண்டுங் மாநாடு வந்து நேரு காலத்தில் வந்து நடந்திருக்கும். சரிங்களா, காலனி கீழ் வந்து இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ஒன்றிணைஞ்சு இந்த பாண்டுங் மாநாட்டை வந்து நடத்தியிருப்பாங்க. அது நடத்தின ஆண்டு 1955. சரிங்களா, அதுக்கப்புறம் 13வது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. 13வது சரிங்களா, 1955 வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐசிஎஃப்னா என்னது? இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி. சரியா, இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி. சரிங்களா, இது வந்து சென்னையில் இருக்குங்க. சரியா, இந்திய ரயில்வேயின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான். இந்த ரயில் பெட்டியெல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலை இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மத்திய அரசின் கீழ் இருக்கக்கூடியது. இந்த ரயில் பெட்டிகள்லாம் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலை. இது தோற்றுவிக்கப்பட்டது 1955 தான். சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது. அப்போது இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. இந்த ரயில் பெட்டியெல்லாம் தயாரித்து தரக்கூடிய ஆலை. சரிங்களா, கோச் ஃபேக்ட்ரி. சரியா, இது அப்போ ஆரம்பிக்கப்பட்டது 1955. சரிங்களா, அதுக்கப்புறம் 14வது இன்னொரு ஈவெண்ட்டும் 1955 நடந்திருக்கும். எப்படின்னா 4 மற்றும் 5வது சட்ட திருத்தங்கள். இதில் 4வது சட்ட திருத்தம் என்னென்னு பார்த்துருப்போம். சரிங்களா, 4வது சட்ட திருத்தம் 1955 என்ன அப்படின்னா, நீதிமன்றத்திற்கு அப்பால் கட்டாயமாக கையகப்படுத்தும் தனியார் சொத்துக்களுக்கு கொடுக்கப்படும் பதில் இழப்பீட்டு அளவு. சரிங்களா, இது புரிஞ்சுதுங்களா? 1955 4வது சட்ட திருத்தம் பால்ட்டியில். சரிங்களா, அது என்ன சொல்லுது அப்படின்னா, நீதிமன்றத்திற்கு அப்பால் கட்டாயமாக கையகப்படுத்தும் தனியார் சொத்துக்களுக்கு கொடுக்கப்படும் பதில் இழப்பீட்டு அளவு. சரியா, இது 1955 4வது சட்ட திருத்தம். இதே 1955 5வது சட்ட திருத்தம். சரியா, 1955 கொண்டு வரப்பட்டது 5வது சட்ட திருத்தம். அது என்ன சொல்லுது அப்படின்னா, சரிங்களா, அடுத்தது 1955 5வது சட்ட திருத்தம். 5வது சட்ட திருத்தம். சரிங்களா, இது என்ன சொல்லுது? மாநில சட்டமன்றங்களுக்கு காலவரையறையை சரி செய்ய குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடியது. அதாவது என்னன்னா, மாநில சட்டமன்றங்களுக்கு காலவரையறையை சரி செய்ய குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கக்கூடியது. சரியா, 1955 5வது சட்ட திருத்தம். அதுக்கப்புறம் என்னன்னா, பட்டியல் இனத்திற்கான பட்டியல் மற்றும் பழங்குடி இனத்திற்கான இடஒதுக்கீடுகளை விரிவுபடுத்தும் மற்றும் ஆங்கிலோ இந்தியருக்கு மக்களவையில் பிரத்யேக பிரதிநிதித்துவம் அளிக்கக்கூடியது இந்த சட்ட திருத்தம். சரிங்களா, அப்போ புரிஞ்சுதுங்களா? 1955 5வது சட்ட திருத்தம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, மாநில சட்டமன்றங்களுக்கு காலவரையறையை சரி செய்ய குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளித்தது. இது ஃபர்ஸ்ட் ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, பட்டியல் இனத்திற்கான மற்றும் பழங்குடி இனத்திற்கான இடஒதுக்கீடுகளை விரிவுபடுத்துதல் மற்றும் ஆங்கிலோ இந்தியர்களுக்கு மக்களவையில் பிரத்யேக பிரதிநிதித்துவம் அளிக்கக்கூடியது இந்த 1955 5வது சட்ட திருத்தம். சரிங்களா, அப்போ எத்தனை என்ன பார்த்துருக்கோம்?
15 ஈவெண்ட் வந்து 1955 வந்து நடந்திருக்கு. சரிங்களா? சரிங்களா? அப்போ இதில் வந்து 1955 நடந்த முக்கியமான இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? மொத்தம் 15 எண்ணம் வந்து நடந்திருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. சரி, இன்றைய வகுப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன பார்த்தோம்? ஆங்கிலேயர் காலத்தில் இந்திய பொருளாதாரம், உலகமயமாக்குதல், அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள், அப்போ முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1955 நடந்த முக்கியமான தகவல்கள் வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான பாடங்கள். சரிங்களா? மீண்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த பொருளாதார வகுப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த பாடத்தில் வந்து நம்ம வந்து சந்திக்கலாம். நன்றி.